ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். நம்ம எல்லாருக்குமே அடிக்கடி நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வரவங்கல்ல. லைஃப்பில் அது தப்பாக நடந்துருமோ, இது தப்பாக நடந்துருமோ, அது இப்படி ஆகிடுமோ, இது அப்படி ஆகிடுமோ, நாளைக்கு அது நடந்துருமோ, இது நடந்துருமோன்னு சொல்லிட்டு நமக்கு அப்பப்போ ஒரு சில நெகட்டிவ் தாட்ஸ் வரும். ஆனால் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் கூடயே சேர்ந்து ஒரு சின்ன பயம், ஒரு சின்ன இன்செக்யூரிட்டிலாம் அப்பப்போ வருவங்கல்ல. ஸோ இந்த மாதிரி வர நெகட்டிவ் தாட்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, நம்ம மைண்டை எப்படி காமாக வச்சுருக்கிறது சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி இதயத்தின் குரலை நீங்கள் இப்போ எந்த பிளாட்ஃபார்மில் லிசன் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, மறக்காமல் அந்த பிளாட்ஃபார்மில் ஃபாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு சண்டேவும் உங்களுக்காக நிறைய பாசிட்டிவிட்டி கலந்த எபிசோட்ஸ் நான் கொடுத்துட்டே இருப்பேன். நவ் பேக் டு த டாபிக், ஹேண்ட்லிங் நெகட்டிவ் தாட்ஸ். ஸோ ஒரு நெகட்டிவ் தாட் வரும்போது நம்ம என்ன தான் பண்ணுறது? முதல் விஷயம் ஜஸ்ட் அலோவ் த தாட். அந்த தாட்டை அலோவ் பண்ணுங்கள், அது பாட்டுக்கு இருக்க விடுங்க. அந்த தாட் கூட சண்டை போடாதீங்க. அந்த தாட் கிட்ட போயிட்டு இல்லை நீ சொல்கிறது தப்பு, நீ சொல்கிற மாதிரி நடக்காது, இல்லை நான் சொல்கிறது தான் ரைட்டு, அது மாதிரிலாம் சொல்லிட்டு அந்த தாட் கூட சண்டை போடாதீங்க. உங்களோட ஈகோவை கொண்டு போய் அந்த தாட் கூட காமிக்காதீங்க. அது ஜஸ்ட் ஒரு தாட், உங்கள் மைண்டில் உதித்த ஒரு தாட் அப்படின்னு மட்டும் அதை நினைங்களே தவிர அந்த தாட்டை அப்படியே இருக்க விடுங்க. சரி, இப்போ நீங்கள் ஒரு ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க. நீங்கள் நடந்து போயிட்டுருக்கும்போது அந்த ரோட்டில் ஒரு நாய் இருக்குது. அது உங்களை ஒரு மாதிரி பார்க்குது. உங்களை துரத்தணுங்கிற இன்டென்ஷனில் பார்க்கலாம், இல்லை ஒரு மாதிரி உங்களை பார்த்து உழைக்க ஆரம்பிக்கலாம். அப்போ அந்த நாயை பார்த்து நீங்கள் ஓட ஆரம்பித்தாலோ இல்லை நீங்கள் லைட்டாக பயந்தாலோ தான் அந்த நாயை உங்களை பார்த்து உழைக்கும், அவர் உங்களை துரத்தக்கூட ஆரம்பிக்கும். பட் அந்த நாயை கண்டுக்காமல், அந்த நாயோட கண்களை கூட பார்க்காம நீங்கள் பாட்டுக்கு அதை கண்டுக்காமல் நடந்து போயிட்டீங்க அப்படிங்கன்னா அந்த நாய் பாட்டு கம்முன்னு இருந்துடும், உங்களை எதுவுமே பண்ணாது. நம்ம நெகட்டிவ் தாட்ஸ் கூட அந்த நாய் மாதிரி தாங்க. அதை நீங்கள் கண்டுக்காமல் விட்டுட்டீங்க, அதை நீங்கள் அலோவ் பண்ணீங்க அப்படின்னாலே அது பாட்டுக்கு இருக்கும், அது பாட்டுக்கு ஒரு 1 or 2 minutes போயிடும். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒரு நெகட்டிவ் தாட் வரும்போது ஜஸ்ட் அது பாட்டு இருக்கட்டும், நீங்கள் அதை பெருசாக கண்டுக்காமல் உங்கள் வேலையை பார்த்துட்டே இருங்க, சரிங்களா? ஸோ இப்போ ஒரு நெகட்டிவ் தாட்டை நம்ம அலோவ் பண்ணிட்டோம். ரெண்டாவது பாயிண்ட் என்ன பண்ணணும்? ரீப்ளேஸ் த நெகட்டிவ் தாட் வித் அ பாசிட்டிவ் தாட். அதாவது இப்போ ஒரு நெகட்டிவ் தாட் வந்துருச்சு, நமக்கு ஒரு பயம் வந்துருச்சு. இப்போ நாளைக்கு நமக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது, அந்த எக்ஸாமில் நம்ம ஃபெயில் ஆகிடுவோமோ, இல்லை நம்ம ஒழுங்காக பண்ணாமல் போயிடுவோங்கிற மாதிரி பயம் வரலாம். இப்போ அது கோவிட் டைம்ஸில் ஏதாவது ஒரு க்ரௌடட் பிளேஸுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமோ நமக்கு அந்த வைரஸ் தெரியாமல் ஒட்டி இருக்குமோங்கிற மாதிரி பயங்கள் வரலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு இன்செக்யூரிட்டி, ஒரு நெகட்டிவ் தாட் வரலாம், கரெக்டுங்களா? ஸோ வந்த நெகட்டிவ் தாட்டை நம்ம ஃபஸ்ட் அலோவ் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும்? அது நம்ம பாசிட்டிவாக இன்னொரு தாட்டை ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ நம்ம எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுமோங்கிற ஒரு பயம் இருந்துச்சு அப்படிங்கன்னா அது எப்படி ஃபெயில் ஆகும்? நம்ம தான் இவ்வளோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்மளாம் கண்டிப்பாக நல்லா பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாலே உங்கள் மைண்ட் காம் ஆகிடும். அந்த நெகட்டிவ் தாட் பெருசாக தெரியாது. இப்போ ஒரு க்ரௌடட் பிளேஸ்க்கு போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு கோவிட் பற்றி இன்செக்யூரிட்டி இருந்துச்சுன்னா நம்ம தான் மாஸ்க் போட்டிருந்தோம்ல, நம்ம தான் சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணோம்ல, அப்படி எப்படி நம்ம கோவிட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பாசிட்டிவாக நீங்கள் அந்த தாட்டை ரீப்ளேஸ் பண்ணிங்கனாலே உங்கள் மைண்டு காம் ஆகிடும். அந்த தாட் ரொம்ப பெருசாக தெரிய வாய்ப்பு இல்லை, அது உங்களுக்கு திரும்பி திரும்பி வர வாய்ப்பு இல்லை. புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வர தாட்டை அலோவ் பண்ணுங்கள். அப்புறம் முடிஞ்சால் அது ஒரு பாசிட்டிவான தாட்டில் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மைண்டு இன்னும் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். ஸோ மூணாவது பாயிண்ட் நமக்கு வர நெகட்டிவ் தாட்டையோ இல்லை நமக்கு வர ஒரு சின்ன இன்செக்யூரிட்டியை மனசு விட்டு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டையாவது ஷேர் பண்ணணும். ஏதாவது ஒரு ட்ரஸ்டட் பர்சன் கிட்டே அதை நம்ம சொல்லணும். இது வரைக்கும் நம்ம அதை தனியாகவே ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணிட்டோம், அதை நம்ம அலோவ் பண்ண ட்ரை பண்ணிட்டோம், அதை நம்ம பெருசாக கண்டுக்காமல் விட்டு ட்ரை பண்ணிட்டோம், அதை பாசிட்டிவாக ரீப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டோம். பட் அதையும் மீறி ஒரு சில தாட்ஸ் திரும்பி திரும்பி வந்துச்சுனாலோ, ஒரு சில தாட்ஸ் நமக்கு கஷ்டங்கள் கொடுத்துச்சுனாலோ, நமக்கு கொஞ்சம் இன்செக்யூரிட்டிஸ் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி டைமில் தான் நாம் அதை போட்டு ஓவர் திங்க் பண்ணாமல் சும்மா கேஷுவலாக ஒரு ஃப்ரெண்டு கிட்ட நம்ம லைட்டாக அதை ஷேர் பண்ணிட்டாலோ, யார்ட்டையாவது அதை நம்ம மனசு விட்டு சொல்லிட்டோம்னாலே நம்ம மைண்ட் ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். அந்த நெகட்டிவ் தாட் நம்ம ஹெட்லேருந்து வெளில போயிடுங்க. பிகாஸ் நம்ம மைண்டுக்குள்ளேயே வச்சுருக்கனால தான் நம்ம அதை ஓவராக யோசிச்சுட்டே இருக்கோம். அதை நம்ம ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டோம் அப்படிங்கிறனாலே கண்டிப்பாக நமக்கு ரிலீஃபாக இருக்கும். ப்ளஸ் நம்ம மைண்டும் காம் ஆகிடும். அண்ட் நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட ஷேர் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதுதான் என்னோடய நெகட்டிவ் தாட், இதுதான் என்னோடய இன்செக்யூரிட்டி, இதனால தான் அது வந்துச்சு, எனக்கு இது நடந்துருமோன்னு பயமாக இருக்குது, எனக்கு அது நடந்துருமோன்னு பயமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதை நீங்கள் எந்த அளவுக்கு டீட்டெயில்டாக ஷேர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் மைண்ட்லேருந்து அது ஆழமாக வெளில போயிடும். நீங்கள் சும்மா சர்ஃபேஸ் லெவலில் மட்டும் சும்மா பேருக்கு அதை ஷேர் பண்ணாமல் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டீப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு நல்ல ஒரு காம்னஸ் கிடைக்கும். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு அந்த தாட் திரும்பி வராது. அண்ட் ஒரு சில டைம் ஒரு சில தாட்ஸை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட ஷேர் பண்ண முடியாது. ஒரு சில விஷயங்கள் ரொம்ப பர்சனலாக இருக்கலாம். ஒரு சில விஷயங்கள் உணர்த்தர்கிட்ட சொல்கிறதுக்கு உங்களுக்கு அபிப்பிராயம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை ஒரு பேப்பர் எடுத்து, ஒரு டைரி எடுத்து நீங்கள் டீட்டெயில்டாக எழுதுங்க. உங்கள் மைண்டில் இருக்க எமோஷன்ஸ், இன்செக்யூரிட்டிஸ் எல்லாத்தையுமே அப்படியே A to Z டீட்டெயில்டாக அந்த பேப்பரில் எழுதுங்க. ஒரு 20 minutes 30 minutes. ஸோ நீங்கள் எப்போ அது டீட்டெயிலாக எழுதுறீங்களோ உங்கள் மைண்ட்லேருந்து அந்த ஸ்ட்ரெஸ், அந்த பாரம்லாம் கம்மியாகி அது எல்லாமே அந்த பேப்பருக்கு போயிடும். உங்கள் மைண்ட் நல்லா ரிலீஃபாக ஃபீல் ஆகும். அண்ட் அந்த பேப்பரில் எழுதி முடிச்சதுக்கப்புறம் கூட நீங்கள் பாசிட்டிவாக ஒரு சில விஷயங்கள் எழுதலாம்.
நான் பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் நடக்காது, இதெல்லாம் ஒரு நெகட்டிவ் தாட் மட்டும்தான். தாட்ஸ் ஆர் ஜஸ்ட் தாட்ஸ். அது வந்து உண்மையாக இருக்கணும்னு சொல்லிட்டு எந்த கேரண்டியும் கிடையாது. அது வந்து சும்மா என் மைண்டில் உதிச்ச ஒரு விஷயம், அவ்வளோதான். எனக்கு பெருசாக பயப்படலாம் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எழுதி முடிக்கும் போது இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாக முடிச்சிங்க அப்படின்னா உங்கள் மைண்ட் இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாக ஃபீல் ஆகும், அவ்வளோதாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே வர நெகட்டிவ் தாட்ஸை நீங்கள் கண்டிப்பாக பெட்டராக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ நான் அல்டிமேட்டாக சொல்லணும்னு நினைக்கிற ஒரே ஒரு பாயிண்ட் வந்து தாட்ஸ் ஆர் ஜஸ்ட் தாட்ஸ், தே ஆர் நாட் ஃபேக்ட்ஸ். ஒரு எண்ணம் மட்டுமே. அது உண்மையாக இருக்கணும்னு சொல்லிட்டு எந்த கேரண்டியும் கிடையாது. சும்மா உங்கள் மைண்டில் உதிர்ச்ச ஒரு விஷயம் தானே தவிர அது கண்டிப்பாக உண்மையாக இருக்கணும், அப்படி ஒரு தாட் வந்தனால அப்படி ஒரு விஷயம் கண்டிப்பாக நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கேரண்டியுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஒரு நல்ல காமான ஒரு மைண்டோடு இருங்க. முடிஞ்சால் எவ்ரி மார்னிங் ஒரு 15-20 மினிட்ஸ் மெடிடேட் பண்ணுங்கள். மைண்டுக்கு ரொம்ப நல்லது. உங்கள் மைண்ட் நல்லா காமாக இருக்கும். அண்டு முடிஞ்ச அளவுக்கு எந்த விஷயத்தையும் ஓவர் திங்க் பண்ணாதீங்க. ஃப்யூச்சரை பற்றி ரொம்ப பயப்படாதீங்க. ஜஸ்ட் ப்ரெசென்ட்டாக அழகாக வாழுங்க. ஃப்யூச்சர் வில் டேக் கேர் ஆஃப் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவான பிலீஃபோடு இருங்க. சம்டைம்ஸ் லைஃப்பில் சின்ன சின்ன இன்செக்யூரிட்டிஸ் வரதோ, அப்பப்போ நெகட்டிவ் தாட்ஸ் வரதோ, ஒரு சில பயங்கள் வரதெல்லாமே ரொம்ப நார்மல் தான். ஒரு பார்ட் ஆஃப் ஹியூமன் லைஃப் தான். எனக்கும் வரும், உங்களுக்கும் வரும், எல்லா ஹியூமன்ஸுக்குமே வரும். சரிங்களா? ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் நினச்சி ஓவராக யோசித்து மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க. என்னவாக இருந்தாலும் சரி, என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, எல்லாமே சீக்கிரம் சரியாகிடும். எப்போவுமே முழு மனசாக நம்புங்க. அண்ட் எவ்வளோ நெகட்டிவ் தாட்ஸ் வந்தாலும் சரி, எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் சரி, எப்போவுமே ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுங்கள். வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானது. சரிங்களா? ஓவராக யோசிக்காதீங்க. ஜஸ்ட் லிவ் த மொமெண்ட் அண்ட் லவ் த மொமெண்ட். இது நவீன் விக்னேஸ்வரின் இதயத்தின் குரல். நன்றிகள் 1000. நான் பேசுனது பாசிட்டிவாக இருக்குது, உங்களுக்கு பெட்டராக ஃபீல் பண்ண வச்சது அப்படின்னா கண்டிப்பாக இதயத்தின் குரலை நீங்கள் இப்போ எந்த பிளாட்ஃபார்மில் லிசன் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, மறக்காமல் அந்த பிளாட்ஃபார்மில் ஃபாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு சண்டேவும் உங்களுக்காக நிறையா பாசிட்டிவிட்டி கலந்த எபிசோட்ஸ் நான் கொடுத்துட்டே இருப்பேன். என்னோடய எந்த எபிசோடையும் மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் என்னை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நவீன் விக்னேஸ்வர் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடியில் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம். டாட்டா, பபாய்.